கோணரைக்கா என் முன்னாடி பேர் பச்சைமா 3ஆவது தரமா அந்த சடியில கல்யாணம் பண்ணி வந்தோம்பா பெரியவங்க சொல்லுவாங்க முதல் வார்த்தை தாரம் 2வது வார்த்தை வாரம் 3வது வார்த்தை வாரம்வாங்க பாட்டு வந்தால எங்க ஓடி கேக்குறா ஆடு பண்ண ஓடி வரி போனா கஞ்சியா தீனி சீக்கிரம் வாடின கொய்தோ புளியாமத்துக்கு மேல 4 மாடு வந்து கம்யூனிட்டி முன்ன ஆள் காணும் இன்னைக்கு வத்த ஒரு முடிவு எடுத்துறேன் ஒண்ணு அடிக்கிற அடி அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஆக போனோம் இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம் நீ பூணும் கோத்தா வீட்டுக்கு நம்ம மலகுச்சி பேர மீன்கார புள்ள தானீங்க சின்ன வயசுல பாத்துக்கிறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலைக்காரன் நாய யார் அடிச்ச? அவளதாமா. அவள நீ அடிச்ச? அது வெக்கி பண்ணிக்கிறா பாரு. அவள வெதனா. ஆமாமா. எப்படி படிச்ச? இல்ல உம்மா நேரம் நம்ம கேக்குறமே. இந்த கருவு காரணங்க வாய்க்கு வந்து போய் சொன்னலா. அவ வாய் தரக்க மாட்டாடா. அவ வாய் தரக்க மாட்டா. தரக்க மாட்டான்டா. எனக்கு அப்படியே டீச்சர் ஆயி போச்சு. எனக்கு அப்படியே டீச்சர் ஆயி போச்சு. ஓ என்னமா? அப்படியே எனக்கு வந்தது கோவம் சொல்லுது. அதான் கோவம் பட்டதுடா. அவர் எத்தமா சாட்டியா? கை வெட்ட பண்ணிக்கிறாளா? ஐ சொல்லு. வா வயித்துல கருவு காலியாரு. சொல்ல முடியாது. முடியாதா? சொல்லு. எப்படி வெதறிக்கிற அவ்வளவுதான். அவ வெதறல வெதற போந்து நான் சிரிக்கிற மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க 2 பேருக்கும் 6 கட்சா மத்த நடிகர்கள் மாத்தி மாத்தி நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. ஆளு கட்சா பாப்போம். ஆளு கடிக்கலாம் நாங்க தான் மாத்தி மாத்தி அடிச்சு. அத செய்யுங்க முதல்ல சிறப்பா வருவீங்க. என்ன அடிச்சது கூட நான் தப்பா நினைக்கலடா. என்னம்மா எல்லாரும் சிரிக்கிறா. எங்க அக்கா போய் அவ கண்ணாடி கட்டா யாரேஜா? ஏய் வெறுபட்டே நான் பழக்கத்துக்கு நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு தான் கேளு. யார் பேசுறது? என் குடும்பத்துல ஆய நடத்த சொல்லு. கொஞ்சம் பத்தா யாரும் பேச கூட சொல்லாம கீ இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி அவசரப்படி கீ இறங்க கூடாது. நல்ல வண்டி மாடி போங்க. நான் பேசுறேன் அப்படியே யாருமா கேட்கறதா? நான் கேட்க ஆள் இல்ல. மூணு பேசுறேன். யார் கேட்கறது? இப்ப கேளுமா அண்ணா. யார் பேசுறதா? யார் இது? நான் என்ன சொல்றேன்னா யாரான பேசினாலும் தகுதி தராதரம் முக்கியம். புரியுதா? போய் என் தேவடியா கிட்ட வாய கொடுக்குறீங்க. மனசுக்கு தான் தேவடியா நினைச்சிருப்பாங்க. ஆனா என்ன பப்பளிக்கல தேவடியா நசையும் வச்சிருப்பாங்க. இந்த நாட்டில் நீ இருக்கவே கூடாது. நாடோடி நாய இவளை என்ன நினைச்சுக்கிற? பொம்பளைக்கு அர்த்தமே இல்லாதவா. ஒரு பொம்பளைனா எடுத்துக்காட்டு என்ன மாதிரி இருக்கணும். 6 மணி ஆனா போதும் எடுத்துக்காட்டு அம்மா மாதிரி இருக்கணும். எங்க அம்மா பத்தினி படவட்டா 10 பேர் விட்டு தடவட்டா. அது மட்டும் கிடையாதுங்களா? சின்ன ராசாத்தி அழுக்கு ஓட்ட வைக்கல அம்மா. உன்னை பத்தி தெரியாது. எங்க அம்மா போட்டு இந்த முந்தானி யாருக்கு தெரியுமா போடும்? இந்த புடவை கடை சொல்லுவோம். இந்த புடவை கடை சொல்ல ஒருத்தனுக்கு போடும். இன்னொரு புடவை கடை சொல்ல இன்னொருத்தனுக்கு போடும். அந்த அளவுக்கு பத்தினி மணி என்ன நினைச்சுக்கிறீங்க? பொம்பளைக்கு அழகு என்ன தெரியுமா? சொல்லுமா. 6 மணி ஆனா போதும் வீட்டு அருகால தாண்டக்கூடாது. ஆமா பொழுது போனா போதும் ஊர் எல்லையா தாண்டக்கூடாது. அவத்தான் பொம்பளை. டேய் எங்க அண்ணன் இல்லாத நேரத்துல எல்லை மீறி போய் திருட்டு புள்ள வாங்கி வந்து திருட்டு முண்டை பூனை பண்ற சிறைதான் அடிச்சதான் பாவன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணவா இந்த நாட்டுல நாட்டை விட்டு போய் நாங்க யாரும் தெரியும். நான் எங்க போவேன்? நீ செத்து போடியா செத்து போடியானா அது நாய செத்து போடி ஏரியில குட்டியில கொலையில கயிறில குளிவசையில கரண்ட் இல்ல செத்துரு. இப்ப எங்க அம்மா கரண்ட் செத்துரு. இப்போ மனசு நிம்மதியா இருக்குது.
மழை வந்தா தான் பூமி குளிரும். ஆமா, அது மாதிரி நான் நினைச்சது சாதிச்சுட்டேன். என் மனசு குளிர்ந்து போயிருக்கு. அவளுக்கு அப்படித்தான் பேசுவாங்க. சும்மா விட மாட்டேன் நான். கொஞ்ச நேரம் தெரியுது. எங்க அம்மா சச்சேரி வச்சிருவேன். போய் சாவடிக்கிறாங்க. நான் பேசுறேன். எங்க அம்மா நான் சாதாரண நினைச்சியா? எங்க அம்மா மாரி பத்தினி யாருமே கிடையாது. எங்க அம்மா அந்த ஊர்ல காலை வச்சோடனே மழை பெய்ஞ்சது, மழை கூட நின்றுச்சு. அந்த அளவுக்கு பத்தினி எங்க அம்மா. என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்ப கூட அம்மா பெய்யும்னா மழை பெய்யும். ஆமா, ஏன் இப்ப பெய்ய தெரியுமா? இப்ப பெஞ்சா துணி நெஞ்சிரும்னு பாத்துக்கிட்டு, இல்லன்னா நேரம் பெஞ்சிட்டு பெஞ்சா துணி நெனிமா. நீ மழை பெய்யறது சொல்றியா இல்ல மழை பெஞ்சா துணி மனசு நிம்மதியாக்குது? ஆமாமா, வா எங்கனா போறா. ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் ஏமா ரெஸ்ட் அப்புறமா எடுக்கலாம். அந்த கால் சோற நகத்தாருங்க. அதுதான் கூட நாலாறு முகத்தை மச்சான் வர மண்டபத்துல உட்காந்துக்கிறான். அதுக்கு தான் லோன் பண்ணி கிடக்குறான். எல்லாருக்கும் 6 அறிவு சொல்லுவாங்க. 6 அறிவு 5 அறிவு நினைக்கிறேன். மச்சானுக்கு கல்யாண கால் சவர ஓனமா உனக்காக பொய் சொல்லணும் சாட்சி சொன்னீங்க. மச்சானுக்கு கல்யாணம் ஓயாரமா சொல்லிட்டு ஒய்யரா. ஆமா ஆமா, மச்சான் விரல் சைஸ் சொல்லி. ஐயோ, மச்சான் சைஸ் நான் ஒன்னும் பாக்கலையே. சைஸ் தெரியாதா? நான் போய் எப்ப நூல் சுத்தி இரு நூல் எடுத்து மாறிடுறாங்க. சீக்கிரமா உன்னை போல வேறு யாரும் இல்லை. என் தாயே நீதானம்மா, அது யாரம்மா?
சோலைவனமாக இருக்கக்கூடிய என் வாழ்க்கையானது வறண்ட பாலைவனமாகிவிட்டது. இந்த பாவி வாழ்க்கை எப்பொழுதாவது வசந்த காலம் வரும் என்று எனக்கே தெரியவில்லையும். திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்கள். எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இந்த தெய்வத்தை வணங்காத நேரமே கிடையாது. அந்த பாடான தெய்வம் கூட இந்த பாவியை கைவிட்டு விட்டது. யார் என்னை கைவிட்டாலும் என் உடன் பிறந்த அண்ணன் இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கையில் இருக்கிறேன். அண்ணா, இந்த தங்கை நிலைமை வந்து பாரு அண்ணா. இந்த தங்கை இருக்க கோலத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த காரணத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. ஒத்தையடி பாதை வழியாக இருக்கிறது. அந்த ஒத்தையடி பாதையிலே ஒரு பெண் தலைவி கோலத்தோடு அழுது கொண்டே வருகின்றார். யார் என்றே தெரியவில்லையே. பாவம், அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லையே. சரி, அந்த பெண் யார் என்று பார்க்கலாம். அம்மா, இல்லாத அனாதையாக இந்த காட்டு வழியாக அலைந்து இருக்கிறேன். என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா ஆண்டவன். எதற்காக இப்படி அழுது கொண்டு இருக்கின்றாய்? நம்முடைய நாட்டில் தான் அழுது கொண்டிருந்தாய் என்று உன்னுடைய கணவனோடு சேர்த்து விட்டேன். ஆனால் இப்படி தலைவரி வளத்தோடு அழுது கொண்டு வருகின்றாய். உனக்கு என்னவா நடந்தது? யாரால் இப்படிப்பட்ட தவறுக்காக நாடு கடத்தப்பட்ட பாவி என்ன? செய்யாத தவறுக்காக நாடு கடத்தப்பட்டாயா? நாட்டிலே நம்முடைய மாமா இருக்கின்றார். அவரிடம் ஒரு வார்த்தை எத்தனையோ ஒரு எடுத்துக்குரிய என் வார்த்தை அவர் கேட்கவே இல்லை. அப்படி என்றால் இப்பொழுதே சென்று நீதி கேட்கலாம். எத்தனை எடுத்துக்குரிய என் வார்த்தை அவர் கேட்கவே இல்லை. வயிற்றில் வளர கர்ப்பத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் மாமா, ஒரு பொழுது நான் தவறு செய்தது கிடையாது. எத்தனையோ பேர் சொன்னா என் வார்த்தையை கேட்காமல் நாடு கடத்தி விட்டார்கள். ஆமா, என்ன சொன்ன? உன்னுடைய வயிற்றில் வளர கர்ப்பத்தின் மீது சத்தியமாகவா? உனக்கு விஜயனுக்கு திருமணம் நடந்தது. நாங்கள் இருவர் மலைநாட்டு போருக்கு சென்று விட்டோம். அவன் இன்னும் இங்கு திரும்பி வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வயிற்றில் இந்த கரு எப்படி வந்தது? கர்ப்பத்திற்கு காரணம் சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த கருவுக்கு காரணம் யாரு? சொல்ல முடியாதா? உயிரே போனாலும் என்னால் சொல்ல முடியாது. அடி பாவி, அடி தாசி, அடி வேசி, அடி விபச்சாரி, நீ என்னுடைய தங்கை. என்ன மம்மதை தான் உனக்கு? மதைதான் உனக்கு. தாய் பிறந்த தாயின் வயிற்றில் தான் நீ பிறந்தாய். இப்படிப்பட்ட தகாத செயலை செய்திருக்கிறாய். இனி நீ உயிருடன் இருக்கவே கூடாது. எங்காவது சென்று ஏரியோ குளவோ கொட்டிய கிணற விழுந்து சாகி. இல்லை என்றால் ஒரு முழ கயிறு தூக்கு மாட்டி சாகி. என்னுடைய முகத்தில் விழிக்காது. தாய் இல்லாத நேரத்தில் தாய்க்கு தாயாக தூக்கி வளர்த்தாய். நீ ஏன தாசி வேசி விபச்சாரி என்று சொன்ன பிறகு இந்த உடல் உயிரை வைத்து எதற்காக இந்த உலகத்தை வாழ வேண்டும்? இனி வாழவே கூடாதுன்னா அதோ தெரியும் மலை உச்சிக்கு சென்று இந்த பாவிய உயிரையே விட்டு விடுகிறேன். அம்மா, என்னை ஏற்றுக்கொள்ளாய். கல்யாணம் பண்ணி வந்தோம்பா. பெரியதா சொல்லுவாங்க, முதல் வார்த்தை தாரம், ரெண்டாவது வார்த்தை வாரம், மூணாவது வார்த்தை வாரம். வாங்கி வந்தால என்ன ஓய் கேக்குறா? ஆடு பண்ண ஓடி பண்ணி போனா கஞ்சியா தீனி சீக்கிரம் ஆடின கொய்தோ புளியாமத்து மேல 4 மாதிரி வந்து கம்யூனிட்டி மட்டும் ஆள் காணும். இன்னைக்கு வச்ச ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிற அடி அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஆக போனோம், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம். நீ பூடு கோத்தா வீட்டுக்கு என்னடா சொன்னாலும் தப்பா தம்பியா இப்படி வா. நம்ம மலகுச்சி பேர மீன்கார புள்ள தானீங்க. ஆனா பாய் சின்ன வயசுல பாத்துக்கிறாங்க. நம்ம மலகுச்சிக்கார மீன்கார புள்ள தானீங்க. யார் தெரிஞ்சா எட்டு கடிக்கிற தெரியல. உருவம் தெரிஞ்சு ஆனா உன் பேரு ஊரு
தெரியலையே. யாதவ குலத்துல பிறந்த நான் தான்ப்பா கோனாரு. ஏய் கோனாரு. ஆமா. நீ யாரு? அப்ப பாக்க ஒரு மாதிரி இருந்த இப்ப பார்த்தா ஒரு மாதிரி ஆகுறியா? அப்ப பாக்க லூசு மாதிரி இருந்த இப்ப மென்டல் மாதிரி இருக்கா? இல்லப்பா அப்ப பார்த்தா ஒல்லியா இருந்த. இப்ப பார்த்தா ஆள் கொல்காடிறியா? வரட்டி தீனிடா. சாமியே காலையில இருந்து ஆடு மல்ல ஓடியா சாமியே. வரமதிய முன்னாடி பச்சைமானு சொல்லிட்டு வந்தேன். கஞ்சியா தீனி சீக்கிரம் வாடினே. போய்தோ புளே பத்து மேல 4 மாடு வந்து கம்ப்ளைண்ட் போட்டு ஆள காணுமா. பசி வேதனை அடி வைத்து கிள்ளுது. அண்ணா கவுர் தானா கீழ இறங்குறா. அதனால முன்னாடி வந்தா இந்த காட்டுல போய் எங்கனா தேடி கடக்க போறா. அது ஒரு பால் தெரிதா? ஆமா அது ஒரு பால் தெரிது. போடுங்களே சாமி நிக்குறாங்க. சாமி ஏது? அதுக்கு பின்னால. அதுக்கு பின்னாடி. அதான் எடுத்து வச்சான் பாரு. அந்த பாறை மேல போய் படுத்துக்கறே. என் முண்டாட்டி வந்தா கொஞ்சம் சொல்லி அனுப்பு. போறாரு. முன்னாடி பச்சை வந்தா நான் பார்த்து அனுப்புறேன் நீ போ. முன்னாடி பச்சை வந்தா நான் பார்த்து அனுப்புறேன் நீ போ. ஏடா விட்டாரா? நீ பாத்துட்டு என்கிட்ட அனுப்புறியா? ஏய் ஆடு மேய்க்கிற கொம்புக்கு வச்சு வாங்கின மண்டை பொழுதுக்கா. ஏய் ஏன் கோவப்படுற? முன்னாடி பச்சை வந்தா பார்த்து வை சொல்லி அனுப்புறேன். பார்த்து வை சொல்லி அனுப்புறேன்னு சொல்லணும். பார்த்து அனுப்புறேன்னா என்ன அர்த்தம்? சாட்டா சொல்லிட்டா. முன்னாடி அனுப்புறியா? கோவம் வருது இல்ல? உன் முன்னாடி சொன்னா கோவம் வருது இல்ல? இல்லப்பா. உன் முன்னாடி மட்டும் பார்த்தா என் முன்னாடி நான் புறம்போக்கா? இல்லப்பா பார்த்து வை சொல்லி அனுப்புறேன். அதெல்லாம் பேசக்கூடாது தம்பி. என்ன கை தந்தால வந்து தம்பி ஒரு 145 ரூபா தரக்கூடா. 145 ரூபாய். கைகள்லாம் தத்தல் ஊத்தி சரக்கு சாப்பிடா. சரக்கு சாப்பிடும். ஏய் பாட்டிலே 140 விலை போட்டுக்குது. அது என்ன 145? கவர்மெண்ட் ரேட்லவோ 140 அந்த அட்டை போட்டு பிரிச்சு இப்படி எடுத்து கொடுத்துட்டு ஆச்சிருப்பா. எவன் முன்னாடி தாடி அறுக்கட்டா. டேய் எவன் முன்னாடி தாடி அறுக்கட்டா. ஒரு நாளைக்கு 4 கோட் சாப்பிடா. நாளைக்கு 20 ரூபாய். கிராச் வாட்டர் வாங்கினா சைனீஸ் வாங்கணும். எவ்வளவு செலவுக்கு தெரியுமா? அந்த 4020 ரூபாய் ஏமாமா தாலி அறுக்கு தெரியாதுறியா? கேப்ப 4 கோட் சாப்பிடாத விட்டா ஒரு நாளைக்கு 650 ரூபாய் மிச்சம்டா பாரு. 650 ரூபாய் மிச்சம் பண்ணனா 750 ரூபாய்க்கு மாலை கட்டி வந்து போடுவாங்க. ஐயோ செத்து புடுவே. என்னடா சொல்ற? பறந்து சாப்பிடல செத்துடுடா. அப்படியா? ஆமா. மனுஷனா பிறந்த ஒவ்வொரு உடம்புலயும் கொஞ்சமாவது ஆல்கஹால் இருக்கணும். ஆமா. MBBS வச்சுக்கறாங்களா டாக்டர்? அவங்க போய் கரெக்ட்டா சொல்லுவாங்க. அப்படியா? அதுக்கு ஆல்கஹால் பேர் வச்சாங்க. ஏன் வந்து ஆல்கஹால் அடிக்கிறதுனால தான் ஆல்கஹால் பேர் வச்சாங்க. ஆல்கஹால் வச்சிட்டு மாத்தி அடிச்சுக்கறாங்க. அதனால தான் ஆல்கஹால். ஆமா. கல்யாணம் பண்ணி பெரியவங்க கால்ல வைறான். என்ன ஆசீர்வாதம் பண்றாங்க? குடி குடிச்சிர மாதிரின்றாங்க. அதான் செய்றா. அப்படியா? ஆமா இப்ப குடிக்கிறா அப்புறமா குடுத்து நடத்து போறா. சரிவா. என் கொள்கையை பின்பற்றலன்னு வச்சுக்கா. நான் ஆனி மாசம் 5 தேதிக்கெல்லாம் டாப்ல வருவ நீ. அப்படியா? ஆனி 5 தேதிக்கலாம். இப்ப அண்ணாண்ட போய் வைகாசி முடிஞ்சு போச்சு. இப்ப ஆனி 5 10 ஆயிடுச்சு. 15 போயிட்டு போ. ஏய் நாள் உருளுதா இல்லையா? உருண்டு தாங்குது. இதான நான் உன் கொள்கையை பின்பற்றேன். நான் சொல்ற மாதிரி செய். சரிவா. ஓஹோன்னு வருவே. சரிவா. நாளைக்கு முடிஞ்ச உடனே உன் பங்கு துட்டு வாங்கிக்கோ. வாங்கிக்கிறேன். போன 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. பேங்க்ல போய் கேட்டா 230 ரூபாய் ஒரு குவார்டர். 3 குவார்டர் வாங்கி சாப்பிடு. நேரா வீட்டுக்கு போ. உன் மண்டாட்டி புள்ள சும்மா இருப்பாங்க. 2 பேரும் தெருவுல லிஸ்ட் போட்டு கும்பிடு. நான் மொத்த ஜனமும் ஊட்டாண்டு இருக்கான். நான் வரேன் உன் மஜ்ஜலுக்கு. ஏய் கோனாரே ஏதோ நல்ல புத்திமதி சொல்லணும்னு பார்த்தா என்ன பொண்டாட்டி புள்ள லிஸ்ட் போட்டு அடிக்க சொல்ற? நான் ராஸ்கோல நல்ல தண்ணே சொல்றேன். எப்படி? என்னத்துக்கு நல்ல வாங்கி சம்பாதிக்க நார வாங்கி துண்டு பார்க்கணும். அது எப்படி பாரு? நம்ம பிள்ளை ராக்கி மூச்சு கஷ்டப்பட்டு சிறு சேர்த்து வச்சு ஒரு பிளேட் வாங்கி பிளேட் இல்ல தட்டு ஒண்ணு வாங்கிக்க. பிளேட் இடம் வாங்கி 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு லோடு போட்டு 2 மாடி வீடு கட்டி வைப்போம். நமக்கு ஒரு புள்ள பிறக்கும். அந்த கண்ணு கருத்துமா வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு புல்லட் வாங்கி கொடுப்போம். அது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுன்னு போய் 4 பசங்களா ஒரு சேர்ந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்ப நம்மளே இஷ்டம் போட்டு வாங்கிக்கலாம். என்னத்துக்குறா நல்ல வாங்கி சம்பாதிக்க நேரம் வாங்கி தின்னு பார்க்கணும். நம்மளே சம்பாதிச்சோமா நம்மளே குடிச்சோமா நம்மளே சேர்த்துடணும். நல்ல கொள்கை. உன்னுடைய கொள்கையை நான் பின்பற்றினால் ஆனி மாசம் 5 தேதிக்கெல்லாம் உன்னை டாப்ல பாக்குறேன். டாப்ல என்ன மேல கை காண்கிறேன். ஆனி 10 கிலோ அவர் டாப்ல போடுவாரு. அதுக்கப்புறம் அவரை நீ ஃபாலோ பண்ணா உன் குடல் வெந்து போய் ஆல்கஹால குடிச்சிட்டு நீ டாப் போடுவ. 2 பேரும் மேலயா டாப்ல சந்திப்பீங்க. ஆமா அவன் பேச்சு கேட்காத. கருத்து சாப்பிடறவனுக்கு எந்த நோயும் வராது. இத சுத்தமா தொடர்ந்து பீடி சிகரெட் கூட குடிக்க மாட்டான். அவனுக்கு போய் பாரு சுகர்னுவா பிபினுவா ஹார்ட் அட்டாக்னுவா அவனுக்கு தான் உரப்பட்ட நோயா வரும். ஒரு ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவான். கருத்து சாப்பிடுறதுக்கு எந்த நோய் வராது. அவன் பேச்சு கேட்காத. சரி சரிதானா? என் முன்னாடி வந்து கொஞ்சம் சொல்லி அனுப்புறியா? என்ன அடிக்க வரா? மரத்துல போறதான் சொன்னேன். சொல்லி அனுப்பா. போய் ஊரா விட்டு பைப் இறங்கி சாமியா ஒரு முறையாக உங்கள் முகத்தை பார்க்க முடியாதா என நினைத்து மனைவிக்கு பண்றேன். இந்த பாவியுடைய நினைவு உங்களுக்கு வரவே வராதா? உங்களையே நினைத்து இப்படியே அழுது கொண்டு இருக்க வேண்டியதுதானா? இருந்தாலும் கணவரை பார்க்க முடியாது என்று தெரிந்த பிறகு இந்த உலகத்தில் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? வாழவே கூடாது. இப்பொழுதே உயிரையே விட்டு விடுகிறேன்.
ஏன் துட்டு தராங்க? பணம் 450 ரூபா போதும் நழுவுறியா உயிர் போது அதை நினைச்சா உயிர் பணம் போய் உயிர் பணம் துட்டு கொடுத்து வாங்க போறோமா? சேர் கொஞ்சம் பண்ணாம துட்டு கொடுத்து வாங்கணும். காலைல ஊருக்காரன் கேட்டா என்ன பதில் சொல்றியா? நீ தான் சொல்லணும். ஏன் சொல்றாங்க? அதான் பெரியவங்க சொல்லுவாங்களா பணத்துக்காரன் பணத்துக்காரதா பணத்துக்காரன் பணத்துக்கு தான் ஆயிடுவான். என்ன பண்ண யார் மாதிரி என்ன பைத்தியமா என்ன மலை ஊச்சி போய் வீண் சாப்பிட்டு போற? என்ன ராஜா ஐவது மயமா பொம்பளைக்கு கைதாயா மாட்டிட்டாங்க அடியவா. யாவா போனாரா யார் ஆயிடுறாங்க லூசு போய் தனியா ஆயிடுங்க கிடக்குற நீ லூசு மேரியா. இப்படி நான் தனியா ஆயிடுறா ஏய் அது ஆயிடுங்கடா. யார் அது திரும்பி பாரு ஏய் நீ ஆயிடு தான் நான் ஆயிடா. நீ இவர்கிட்ட நான் இல்லை அருமையா போயிடுச்சு சாவு வீட்டு கட்டியா. சாவு வீட்டுல போய் பாரு பொண்ணுக்கு சொந்தக்காரங்க எங்கேயோ உட்காந்து ஆயுதம் கிடப்பாங்க. இங்கிருந்து பார்க்க போகுது பாரு அது அப்படியே ஆயுதுக்கிட்டே பார்த்துக்கிட்டே போகும். நம்ம ஜோடி எங்க உட்காந்து ஆயுதுக்குதுன்னு அதை போய் கட்டி பிடிச்சிக்கின்னு ஆயிடுவோம். ஏன்னா இது பாட்டு விட்டா அது எடுத்து கொடுக்கும், அது பாட்டு விட்டா இது எடுத்து கொடுக்கும். அது வரலையும் இது மூக்க சீந்துக்கிட்டு இருக்கும். சாவு வீட்டில் இந்த இடம் நடந்தேன்னா பின்னா சரிதான். ஏமா என் நேரமா அதுக்கு நேரம் தான் எனக்கு என்ன தெரியுமா? என்னன்னு சொன்னதனமா தெரியும். நான் இதே நேரத்தை சேர்ந்தவன். இதேனாடா? என் பேரு சாந்தி. ஆ. இதை தவிர வேற எதுவுமே எனக்கு கேட்கறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தை யாருக்கிட்டே சொன்னதான் அந்த பாரமானது குறையணுவாங்க. நீ என்ன நேரமா ஆயிடுக்கு இருந்தா எனக்கு தெரியுமா? இந்த பாவி வாழ்க்கையில எத்தனையோ கொடுமை அனுபவிச்சுட்டு அதனால மறுபடியும் ஆய்வு ஆரம்பிச்சு என்ன ஆய்வு விட்டு நீ கம்மு நிற்ப. ஓட்டுக்காரன் என்ன லூஸ் சொல்லுவான். தேவையான்னு கேட்கலாம். யாருன்னா எங்கன்னா ஆய்வு கிடக்க இத்தார நான் கேட்கற மாதிரி இல்லை. என்னன்னு சொன்னதமா தெரியுங்களா? என்ன அழுதுன்னு இருக்கிறவனே கேட்க மாதிரி சொல்றீங்க. ஆம்பளை ஆயும் போது கம்முன்னு விட்டு நிற்கிறியா? ஏமா நீ ஆயும் போதே தெரிஞ்சுமா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து போய் வந்துக்கிற. இல்லம்மா கஷ்டப்பட்டு வந்துக்கிறமா. அதனால எதுவும் கேட்க விரும்பல. என்கிட்ட உங்க கஷ்டத்தை எப்ப சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப சொன்னா போதும். எனக்கோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஆனா குழந்தையே கிடையாதுமா. என்னை பார்த்த உடனே வாய் நிறைய அப்பான்னு கூப்பிட்டேன். அதனால நான் உன்னை மகளா ஏத்துக்கிறேன். என்ன நீ அப்பாவை ஏத்துக்கிறியா? யாரும் இல்லாத அனாதையா வந்தேன் எனக்கு துணையா இருக்கிறேன்னு சொன்னீங்களா அதுவே எனக்கு போதும்பா. அதேதான் ஏமா என்னை பத்தி கவலைப்படாத. அப்பா நான் இருக்கிறேன். நான் என்ன லோடு ஏத்திட்டு இருக்கிறாங்க. சுகர் மில் இறக்கத்தானே. அந்த சுகர் மில் எங்க இருக்குன்னு தெரியாதான் சுத்தினுக்கிறேன் 9 மாசமா. அழகா ஒரு தாண்டி போனா அனுப்பிச்சு சுகர் மில்லு தான். அவ்வளவு தூரம் போவாது. அவ்வளவு தூரம் லோடு போனாக்கா வயலே புளிய மற்ற மோதி லோடு தச்சு விட்டுருது. தக்காளியோட இல்லம்மா மாச மகன் கூட்டுக்காரர் எதுவும் கேட்கலையா? கணவர் இருக்கிறார். இருந்தும் உதவாத நிலையில இருக்கிறார். இருந்தும் உதவாத நிலைமையில இருக்கிற கம்யூனிட்டி அவன் செத்து போலாம். என்னத்துக்கு அந்த கம்யூனிட்டி உயிரோட இருக்கிறான்? ஐயோ அப்படிதான் சொல்லாத. என்னம்மா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஆப்பானாலும் ஆம்பியான் ஓட்டலானாலும் கொண்டவன் கட்டிங்கானாலும் கட்டிக்கினவன். எங்க போனாலும் கட்டிக்கிட்டு ஏமா அப்ப உலகமே அதில் தான் மாறி கிடக்குது. அது இல்லைன்னா கூட்டமே சேராது. ஒரு பொண்ணு கூட பார்க்கணும் அப்படின்னு வேலை நிறுத்திட்டு ஒரு 10 ஆம்பளைங்களை கூப்பிட்டு பாரு அவ்வளவு சீக்கிரம் வேலையில ஏற மாட்டாங்க. ஆமா அவன் என்ன கேட்பான் தெரியுமா? மச்சான் பழத்து வாங்கி வேலையில வச்சுக்கிறியா அப்படி கேட்பான். இல்லடா அப்படின்னு சொல்லி வச்சுக்கா கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம் இருக்கிறவங்க போய் வாங்கடா ஏற மாட்டாங்க வண்டியில. உலகமே அதில் தான் கிடக்குது. சரி சரி நீ அதை பத்தி கவலைப்படாத. அப்பா நான் இருக்கிறேன் நான் வீட்டுக்கு போலாம். என்னம்மா ஏய் நான் ஒண்ணுமே சொல்றேன். ஓ போனாரே உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா. பாவம் அந்த பொண்ணு நடி காட்டுல உன்னை சந்திச்சுது. வாய் நிறைய உன்னை அப்பான்னு கூப்பிடுச்சு அந்த பொண்ணு. இந்த காட்டுல அந்த பொண்ணு ஏதோ சிலிம்சம் பண்ணிட்டு அது கத்துது. யோ 22 பேர் தானே திடீர்னு அந்த பொண்ணு அழுதுனா ஏன் அழுதுயா? நீ ஏதோ சிலிம்சம் பண்ணிக்கிற. நீ நான் எங்கடா பண்ணேன்? சரி விடு. ஆபத்துக்கு யாரையும் போய் காப்பாற்றவும் கூடாதுமா. வீட்டுக்கு வாமா நான் காப்பாற்ற சொன்ன பாவம் அடி வச்சு புடிச்சின்னு கத்துறேன். நான் ஏதோ பண்ணிட்டுறான். அதுக்குதான் தொடர்ந்து நாயகத்துல இந்த கோழி கறி சாப்பிடாதுன்னம்மா. வெய்ய காலம் வெடிக்கால நேரத்துல உங்களுக்கு சூட்ட கிளப்பிட்டு கோயில அண்ணாட எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஆளுக்கு ஒரு டம்ளர் மோர் குடிக்க அண்ணாடன்னு யாரு கேக்குறீங்க பேச்சு? அதான் சூட்ட கிளப்பிட்டுக்குதுமா உங்களுக்கு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு வயிறு நோது அடி வயிறு நோதுன்னா என்ன அர்த்தம்? ஏமா சூட்ட காலப்பிட்டுக்குதான் என்ன பெரியமா நிலங்க வச்சம்மா தானே நீ என் மாசமா இருக்கிற பொண்ணு அடி வயிறு நோதுன்னா என்ன அர்த்தம்? இடுப்புன்னா அமிர்தாஞ்சனம் தரணும். அமிர்தாஞ்சனம் ஒண்ணுதா என்ன இடுப்பலினா என்ன? அது பிரசங்கம் பண்ண போது. பிரசங்கமா? ஏமா பிரசங்கம் பண்ணா கூட பண்ற நல்லா கதையா பண்ணுமா. பாட்டுக்கெல்லாம் நல்லா தெளிவா இருக்கணும். பிரசவமா குழந்தை பிறக்கும் போது டெலிவரி ஆக போகுது. டெலிவரியா?
கொரியர்ல வருதா போஸ்ட் பண்றாங்களா? என்னம்மா பொம்மைக்கு நீங்க கூட சொல்ல மாட்டீங்க என்னன்னு? நான் தெரியாத ரெண்டாம் கட்டம் தானே நாடா? என்னடா என்ன சொன்னாரா? குழந்தை பிறக்கும் போது பாத்துக்க என்னதான் பேரம் பேச்சு வச்சு பண்ணியா? ஐயா குழந்தை பிறகுன்னு ஆம்பளை சொல்ற, நீ சொன்னா என்ன சொன்ன? நல்லா சொன்ன, நீ சொல்ற கையில உப்பு இல்லை. என்ன புரியுமா? கூட இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? நம்ம ஊர்ல இந்த பிரச்சனை பார்க்கற ருக்கு கைவி தானே எங்க அந்த கைவி கிட்ட உட்காந்து எங்க போட்டா கேட்டு நான் என்ன பண்ணுவேன்? அந்த குழந்தை இடு பண்ணி வந்துக்கிட்டு என்னன்னு பாருங்க. அவன் சார பாம்பு தவுக்குலி மூங்கிட்டு இருக்கிறான். ஏய் அடிக்க யாரு குழந்தை பறக்க வரா என்னன்னு பாருங்க. ஆமா ஆமா முக்கிட்டு நீ அடி முக்குற. அன்னைக்கு டால்டா முந்திரி பருப்புலாம் போட்டு தாளிச்சு வச்சிருந்தாங்க, நல்லா இருந்து. கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன், தோல் ஒன்னாவாது. கையை கட்டிக்கிடியே, கையை கட்டிக்கிடியே, வத்தல் பாயிட்டு இருந்தா எடுத்து கட்டிக்கிடி. போட்டுச்சு போட்டுச்சு. அதான் ஆடு மேய்க்கிற புத்தி போமா ஒண்ணு விட்டு பிறந்துச்சுப்பா. பிறந்துச்சு. அந்த லேட்டஸ்ட் பாட்டு ஒண்ணு நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. வாய்ந்து பார்த்து அப்படியே வருவாங்க. அம்மா வாழ் வாழ் கட்டி ஏமா அதுக்குள்ள குழந்தை பத்திச்சு 2 நிமிஷத்துல. எப்போவா என்ன காலம் இப்படி மாறி போச்சாமா? அதுக்கு முன்னே இடுப்பள்ளின்னு சொன்னாக்கா பிரச்சனை பாக்குறமா போய் வண்டி வச்சுட்டு வருவாங்க. அந்த என் ஜக்காச்சி வந்து சும்மா இருக்க மாட்டான். அருவா எத்தானுவா, முட்டை சம்பளம் எத்தானுவா, விளக்கண்ணு எத்தானுவா. இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்படியே போனோமா ஆமா எடுக்கிறோமா வந்து நேக்கிற வேலை தான். அரைப்பறக்கிற காட்டு மாரி ஆகி போச்சு. அவங்க போய் அறக்கிறோமா வண்டி வந்தா பாலத்து கட்டி சாமி ஏற்றதுக்கு இல்ல அவங்க அடுத்த காட்டு தூக்கி அந்த காட்டு மாட்டு போட்டு போயிட்டு போயிட்டான். என்ன காலம்பா? அதனால தான் அந்த காலத்துல இந்த பொங்கி அடிக்கலாம் 1 காலம் 2 காலம் பேத்தாங்க. இப்ப ஏது 1 2 பேத்துக்குனாவே வீட்டுக்காரன் சோறு போட்டு சொன்னா நவுண்டு வந்து போட்டு சோபாலு அப்படி ஆகி போச்சுக்காத. சரி விடு. கடை குட்டியா பொட்டை குட்டியா? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறான். செவ்வாய்க்கிழமை அதுவும் மகாலட்சுமியே வந்து பிறந்துக்கிறான். அவளுக்கு அழகா பேர் வச்சாதான் நல்லா இருக்கு. என் வாயிலே வச்சிடறமா, என் வாயிலே வச்சிடறேன். வாயில் வைக்கிறது வேற வைப்பாங்க பேரு. வாயில் தான் வாயில் தான். தண்ணி நிறைய குடிச்சுக்குது வயிற்றுல இருக்கும்போது. அதான் முடி இந்த மாதிரி ஆகி போயிடுது. அது மாசமா இருக்கும்போது டிகேஷன் குடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் ஆயிடுமா. என்ன குடிச்சா? டிகேஷன் சித்த வைத்தியர் சிகாமணி பேரன் அவரு. பேரவன் சடை போட்டுக்கிட்டு போய் தட்டியா பிக்கிற. அழகா பேர் வைங்கப்பா. சூப்பர் பேருமா. உலகத்துல யாருமே வைக்காத பேரு. ஒரே எழுத்துல பேரு. ஒரு எழுத்துலயா? ஆமா ஒரு எழுத்துல என்ன பேரு? ஜூனு பேர் வச்சு கூப்பிட்டுன்னு வச்சுக்கா. குழந்தை 3ஆவது தெருல கூட விளையாடிட்டான். 10 நிமிஷம் வாட்சி விடையான வந்து நல்ல பேர் அவைனா நாய் பேர் வைப்பேன். ஏன் நல்லா இல்லையா? சூப்பர் பேருமா. நறுக்குன்னு இருக்குன்னா முறுக்குன்னு வச்சுக்கோ. நல்ல வாயில் நோயர்மைனா வாய் பயணி வச்சுக்கோ. காதல் நோயர்மைனா குச்சின்னு வச்சுக்கோ. கேட்க மாட்டியா பின்ன? அழகா பேர் கூப்பிடுற மாதிரி பேர் வைப்பேன். குழந்தை 2 பேர்லாம் வைக்க மாட்டேன். பிறந்த குழந்தை உனக்கு பொண்ணா இருந்தாலும் அவ எனக்கு பேத்தி. கேட்டனா நாங்களோ யாதவ குலத்துல பிறந்தவங்க. எங்க வீட்டுல எண்ணெய் அறமா அமுதா நிறைஞ்சிருக்கும். அதனால இந்த பெண் குழந்தைக்கு அமுதா 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 அப்படி பிடிக்காதுமா. இப்படி பண்ணக்கூடாது. அம்மன் படம் சண்டா எழுந்து வா. என்ன குழந்தை என்ன அது? என்ன மொத்த தலையை விச்சு போட்டு வச்சிரு பேய் மாரியா? ஐயோ தங்கராஜி தலை மாரியா இருக்குதம்மா. ஏய் தலைகளை புட்டுக்குன்னு போய் வீந்து போய் ஐயோ
இதோட குழந்தை பால் கூட ஐவாது பாரு. அந்த நாட்டுக்குள்ளேயே அப்படியே கம்முன்னு தூங்கிடும். அந்த நாட்டுக்குள்ளேயே கம்முன்னு தூங்கிடுமா? தூங்கலாம் மாத்தி இந்த பக்கம். அப்பா அழகா அமுதான்னு பேர் வச்சுட்டேன். ஆமா. இருந்தாலும் அவளை எப்படி வளர்க்கறது ஆளாகிறது எதுவுமே இல்ல. கையோட காலோட வந்துட்டேன். உன்னை பார்த்தா கட்ட பையனோட சுத்தின்னு கிடக்கு. கட்ட பையன் இல்ல, மொட்டை பையன் நான். எதுவுமே இல்லையே, எப்படி வளர்க்கறது ஆளாகிறது? யாராண்டு எதுவும் இல்லைன்றா? உங்ககிட்ட தான் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் பணம் இருக்குன்னா இல்லாத பத்தாலாம் காட்டிருந்தோம். நாங்களாம் அப்படி கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு லட்சம் மாதிரி. ஆளுகிறா எப்படி? நான் ஒரு 100 ஆடு வச்சுக்கிறேன். வெங்கடாச்சலம் ஒரு 50 ஆடு எடுத்தாந்து வாரத்துக்கு விட்டுக்கிறேன். 150 ஆடு வித்துடுறேன். வெங்கடாச்சலம் வந்து கேட்டானா ஒரு நாளைக்கு ஒரு ஆடு சேர்த்து போச்சு சொல்லிடுறேன். அதே மாதிரி சொல்லு. ஏய் டமாசி சொல்லிக்கிறேன் கம்முனு நீ வேற எல்லாரும் கலர் விடாத. 150 ஆடு வித்து குழந்தைங்களா படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன் இல்லையா? மாசமானா சம்பளத்தை எடுத்தாந்து இந்த தாத்தா அப்படி என் கையில கொடுக்க போதே 150 ஆடு 1500 ஆடை வாங்கிக்கிறேன். உனக்கு கூட இருக்குதுப்பா. பாத்துக்கியா? அதுதான் யார் பக்கத்துல உட்காரத்துல நானு. சரி சரி நேரம் ஆகுது. குழந்தை எடுத்துன்னு வீட்டுக்கு போ. நானு 6 மணி ஓட்டி போய் விட்டு நாட்டு மரத்து கடையில போய் குளிச்ச செலவு வாங்கியாந்து அம்மியில வச்சு ஒட்ட ஒட்ட அடிச்சு தரேன். தூளாண்டா முயங்க முடியாது. ஒன்று ஊத்தியா ஊற்றி வைக்கிறேன். எத்தனை ஒடுக்கு முயங்கிடும். யாரு அது முன்ன பண்ண கூட நான் சாப்பிட்டது கிடையாது. ஏமா குழந்தை பெற்றவங்க அதெல்லாம் சாப்பிடணுமா? அப்பதான் உனக்கு நல்லது, குழந்தைக்கு நல்லது. நீ என்ன முன்ன பண்ண சாப்பிட்டுக்கலையா? உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேம்மா. யாருன்னா சொன்னாதான் நான் நம்புவேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. குளிச்சு செலவுனா அதுக்கு முன்னே இந்த உள்ள தெரியும். இப்ப கிட்ட அதுக்கே தெரியாது. என்னன்னு குளிச்சு செலவுனா என்னம்மா? என்னென்ன வச்சு அடிச்சு கொடுக்கணும்? உடம்பு நல்லது. என்னென்ன வச்சு அரைச்சு கொடுப்பாங்க? கரிச்சி இருக்கும், வெந்தயம், கோழிக்குச்சி, முளைக்குச்சி. முளைக்குச்சா? ஜாய் சரி வேணா விடு. நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டா குளிச்சு செலவுனா அவன் விட்டு போறான். நான் வாங்கி வந்துடுறேன். நீ படிப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.